ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டியூஸ்டே மார்னிங் நான் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் பழைய ஒர்க்கு பெண்டிங் இருந்தது. இந்த கிச்சன் செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான். நான் வந்து பாத்திரத்தை மட்டும் வெறும் கழுவி எல்லாத்தையும் வச்சுருந்தேன். ஆனால் எல்லா பொருளையும் திருப்பியும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல்ஃபில் அடுக்கிறது நான் பண்ணலை. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிச்சிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே எல்லா பொருளையும் எல்லா பாக்ஸில் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் டிஃபன் செய்யணும். டிஃபன் செஞ்சுட்டு தான் நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு லன்ச்சு பண்ணலாம் கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் பண்ணலான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பொருளாக எல்லாத்தையும் அடுக்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் எங்களுடைய பாப்பா வந்து ஊர்லேருந்து வரா. அத்தை மாமா என்னோடய டாக்டர் வந்து ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து வராங்க. ஸோ அதனால் காலையிலேருந்தே அவளுக்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. குழந்தைய 10 நாளாக பார்க்கல. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பொருள் இதை பாருங்கள், இதெல்லாம் அடுக்கியாச்சுங்க. எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி ஷஃபிள் நேற்று வீடியோவில் காமிக்கும்போது எவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே கழுவி சுத்தமாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சுங்க. சீக்கிரமாக இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணணும். மாடுலர் கிச்சன் பண்ணிட்டா தான் இதெல்லாம் நீட்டாக இருக்கும். அது வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகும். இது வந்து எங்களுடைய தெருவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா கொடுத்தாங்க மாங்காய். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம். மாந்தோப்புலேருந்து மாங்காய் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து என்கிட்ட வந்து கடைசியில் இது மாங்காய் வந்து பழமாகவே ஆயிடுச்சுங்க. 90% அது பழமாயிடுச்சு. சரி, பார்க்கும்போது தொட்டு பார்க்கும்போது இது கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தது, கொஞ்சம் கொலன்னு இருந்ததுன்ட்டு கட் பண்ணேன். ஆனால் அது ஃபுல்லாக பழமாகல, ஒரு 90% பழமாக இருந்தது. சரி, அது கட் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் பழுத்த இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல, கட் பண்ணியாச்சு, சாப்பிட்டேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து மேகி தாங்க செஞ்சேன். மேகி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மேகி தாங்க செஞ்சேன். அடிக்கடிக்கு நான் நடுவில் டீ குடிச்சுப்பேங்க. ஒரு நாளைக்கு எனக்கு டீ அடிக்ட்டு. சீரியஸ்லி ஒரு நாளைக்கு நான் 4 டீ 5 டீ குடிச்சிருவேங்க. அது குடித்தாதான் மூளையே எனக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அந்த பழக்கத்தை நான் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேகி செஞ்சுட்டேங்க. ஒன்றும் இல்லை, அந்த மேகியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டது என்ன அப்படின்னா கொஞ்சம் வெங்காயங்க. ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகா வெட்டி போட்டு அப்படியே செஞ்சுட்டேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுறதுன்னு கேட்டேன் ஹஸ்பண்ட்டை. சிம்பிளாக ஏதாவது செய்யினாரு. சரி, அதனால் புளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக் பொடி மாஸ் தாங்க செஞ்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு அவங்க வருவாங்க, நல்லா கொஞ்சம் நான்வெஜ் ஏதாவது எடுத்து செய்யலான்னு தான் பார்த்தேன். அவங்க வந்து திடீர்னு வந்து எனக்கு வேண்டாம், நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரோம், அதனால் வந்து லைட்டாக டிஃபன் பண்ணி வைங்க போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே சிம்பிள் லஞ்சாக மாறிடுச்சு. ஜஸ்ட்டு புளி சாதம் அண்டு எக் பொடி மாஸ் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். புளி சாதம் கலர்றதை கிண்டுன்னு கிண்டி அதை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. புளி தொக்கு செஞ்சுட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். அதை வந்து கிண்டுன்னு கிண்டி புளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் சால்ட்டு மட்டும் கம்மியாக இருந்ததுங்க. அதை போட்டு மறுபடியும் கிளறிட்டேன், கொஞ்சம் ரைஸ் போட்டு பக்கத்தில். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிள் லன்ச் பண்ணியாச்சு. வீட்டில் ஜென்ரலி எல்லோரும் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து பொரியல்லாம் 2 பொரியல், ஒரு குழம்பு, சாப்பாடு கம்பல்சரி நான் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ பாப்பாவும் இருப்பாள். அதனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா நிறையா தான் செஞ்சு வச்சுட்டு போவோம். மிச்சம்தான் ஆகும். அது மாதிரி தான் செஞ்சு வச்சுட்டு போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக லன்ச் பண்ணியாச்சு. சரி, போயிட்டு நான் இன்றைக்கி அவங்கள பெரம்பூர் வரைக்கும் போயிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவங்களே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க வரும்போது கம்ஃபர்டபுளாக இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு நான் வீட்டிலே இருந்துட்டேங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு கூட போகல. இப்போ நான் ஆஃபீஸ் விட்டு வந்து 6 மணி டீ டைம். டீ குடிச்சிட்டு திருப்பியும் கடைக்கு போனேன். கடைக்கு போயிட்டு, ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வாங்கலை. சரி, டீ குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம், டைம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு தாங்க போனேன். போயிட்டு இந்த வெஜிடபிள்ஸு ஸ்டாக் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டேன். வெங்காயம், தக்காளி 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு,
எக்கு மாவு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு கீரை சமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து உடஞ்சி போயிருக்கு. அதில் அந்த முட்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நாளைக்கு போகும்போது தான் கடைக்காரர்கிட்ட சொல்லணும். மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் அது மஷ்ரூமும் தோசையும் தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் தொக்கு அண்டு தோசை. என்னோடய பொண்ணு வந்துட்டா. இதுக்காக தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் செல்லத்தை பார்த்து 10 நாள் ஆச்சுங்க. ரியலி ரொம்ப மிஸ் பண்ணேன் பாப்பாவை. அவள் வந்த உடனே வந்து உக்காந்துட்டா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது அப்பா அம்மாவை பார்த்த உடனே. அவளுக்கும் அவள் முகத்தில் ரொம்ப சிரிப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு வந்த உடனே ரொம்ப வேர்க்குதுமா அப்படின்னா. அவளுக்கு வந்து சென்னையோட ஹீட்டு வந்து மாறுது இல்லைங்களா, பெங்களூரில் இருந்து. அவள் ஒரு அழகான பெலி ஷூ மாதிரி செப்பல் மாதிரி வாங்கிட்டு வந்தாள், லைட் போட்ட மாதிரி. அதை வந்து எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தா. பெங்களூரில் வாங்கிட்டு வந்தோம்மா, அந்த மாதிரி அவங்க சின்ன ஆயா வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. அது அழகாக இருந்தது. அந்த செப்பல் நல்லா வந்து ஒரு கிளிட்டரிங்காக இருந்தது. கிளிட்டரிங் 400 ருபீஸாம். கிளிட்டரிங்கில் லைட்டு வச்ச மாதிரி அவள் அழகாக வாங்கி வச்சுருந்தா. எங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு கீ செயின் கூட காமிச்சா. அது நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிட்டுறேன். ஒரு அழகாக கிட்டன் கீ செயின் வச்சுருந்தா. அது வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, இதெல்லாம் காமிச்சிட்டு எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தா. எங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னா. அப்படியே ஜாலியாக அவள் எங்கள் கூட பேசிகிட்டே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாமே நைட்டு தூங்குறதுக்கு செட்டில் ஆகிட்டோம். இன்றைக்கி நான் வாக்கிங்கும் போகல, சர்ச்சுக்கும் போகல, இவங்க வர்றதுனால. சரி, எனக்காக இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னை மாதிரி சின்ன யூடியூபரை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.